ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் மீசக்கார நண்பா போய் மீசக்கார குடும்பமேன்னு சொல்லிட்டு பாட்டு போடணும் மாட்டுக்கு. சாரி விடுங்க, ரோசக்கார குடும்பமேன்னு ஒரு பாட்டு போடணும் போல இருக்குது. சரி போட்டுட்டா போச்சு, என்ன பண்ணுறது. இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ரோசமாக இருக்காங்களே ஒரு இன்சிடென்ட்டுக்காக. ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்க. இருங்க நான் கேட்குறேன்ற மாதிரி மீனா போயிட்டு கோமதி அம்மாட்ட கேட்க, கோமதி அம்மா இருந்துட்டு ஒன்ட்டெல்லாம் நான் பேச மாட்டேன்டி அப்படின்றுச்சு. உங்கள் கோமதி அம்மானா இப்படி பேச மாட்டேன்னு முறுகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பாண்டியனுக்கு போய் டீ குடிக்கிறாங்க. ஒரு டீ கொடுக்கறது ஒரு தப்பா? ஏங்க அவர் தான் தண்ணி கொடுத்தாலே குடிக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் எதுக்குங்க டீ கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அப்படியே இவர் கோமதி அப்படின்னு கொந்தளிக்க டீ இவங்க கீழே போட, டே முடியலடாப்பா சாமி ஒன்றாக நான் டீயை வச்சுட்டு நீங்கள் அடிக்கிற அலும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டாங்க. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்ப்பா. கதிரே கடைசியில் புரிஞ்சுக்கல. கதிர் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க நம்ம மீனா. அடுத்தவங்களுக்காக இப்படி யோசிக்கிறீங்களே மீனா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கோமதி அம்மாவை கூப்பிட்டு இழுத்து வச்சு பேசுங்களா மாட்டீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்க, நம்ம தங்கமயில் சப்போர்ட் பண்ணுறாங்க, நானே பொறாமப்பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் போய் பேசாமல் இருக்கலாமான்னு சொல்லி கேட்க, தங்கமயில் சொன்னதுக்காக பேசுகிறேன்றாங்க. அடேங்க அப்பா, எப்படி ஒரு டியூஷன் போனதை மறைச்சதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நீங்கள் வந்துட்டு தங்கமயில் 20,000 சொன்னதெல்லாம் வெளியே வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் மீனாவுக்கு ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ என்னமோ, யாரு கண்டா. இது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணேன், சரி மயில் சொன்னதுக்காக பேசுகிறேன், ஆனால் பழைய மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, என்ன வில்லியாக பார்க்குறீங்க, அதுக்கு நான் அப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு ஓயாமல் தேய்க்காதடி, பிரச்சனைக்கு மூல காரணமே நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை நடக்கிறப்ப இங்கே இருந்த பூகம்பம் இன்னும் பெருசாக வெடிச்சிருக்கோம். இன்னும் பல ஏன் வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.